ஆம் ஓம் ஆகாய மார்க்கமாக இலங்கைக்கு சென்று வந்த தெய்வம் எது? உங்க வீட்டு பக்கம் இருக்கிறாரா? நீங்க அதான் உயரமா நான் பார்த்தேன். நீங்க போய் கும்பிட்டு இருக்கியா? வந்து இறங்கி நின்னார். அரும்பு இருந்து அருந்து விழுந்த திருமாமலை. சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்பொழுது அந்த மலையில கொஞ்சம் பச்சளை விழுந்து மருந்தாக வளர்ந்து அவர் அங்கே பள்ளி கொண்டு இருக்கிறார். அந்த தீர்த்தமும் அந்த நமஸ்காரமும் உன் வாழ்வை புனிதமாக்கும். அதனால வரக்கூடிய புரட்டாசி 30க்கு பிறகு திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய மனக்குழப்பம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து புனிதமான வாழ்க்கையாக அமையும். வேற என்ன வேண்டும்? இவளுக்கு வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. ஒரு தடையும் இல்லையா? என்ன கனிகளப்பா, என்ன கனிகள். ஜெய் ஸ்ரீராம். இந்தா வெற்றி மிகுந்த வாழ்வு பெருகும். மனக்குழப்பம் இல்லாமல் வெற்றி அடைந்து வாழ்வாய். உன் எண்ணங்கள் எல்லாம் உயரும். எல்லாருக்கும் உதவி ஏமாந்து போன மகனே, இனி ஏமாற மாட்டாய். கை நிறைய பணமும் கருத்து நிறைந்த வாழ்வும் கனிவாக பெருகும். வாடா தம்பி, இவனுக்கு என்னன்னு பார்த்துருவோம். சைக்காட்டிக்ஸ். இவனுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி. அதனால தான் இந்த ப்ராப்ளம். நோய் இல்லை, பிடி இல்லை, சரியாக்கி தரேன். சரியா? தியானம் பண்ண ஆரம்பிச்சுக்கோ. கடையில் போய் என் படம் 2 இடம் வாங்கிட்டு போ. நல்லா இருக்கும். போ. நல்லது, சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அண்ணா வணக்கம். திருவனந்தபுரம் முதல்ல திருவண்ணாமலையை கூப்பிட்டோம், அப்புறம் திருப்பூரை கூப்பிட்டோம், இப்ப கள்ளக்குறிச்சியை கூப்பிட்டோம், திருவனந்தபுரத்தை கூப்பிட்டாச்சு. எல்லாம் திருன்னு வருது. அடுத்து திருநெல்வேலி வந்துடாதா? வந்துரும். யார் இவர்? சாது சிதம்பர சுவாமிகளை மனதார குருவாக ஏற்றவர் யார்? கும்பிட்டு வரலாம். அங்கே நின்று பராசக்தி. திருவனந்தபுரத்தில் எந்த இடம்? 1 2 3. சிவன் கோயில் தெப்பம்லாம் எங்க இருக்கு? சரிதானா? உட்கார். உன் உள்ளத்தை அளந்து பார்த்தேன். என் கடமையெல்லாம் முடிஞ்சிடுது கருப்பசாமி. நான் நினைத்தது போது என் வாரிசுகளை நீ காப்பாத்திருவேன். ஆனா நான் என்னுடைய உள்ளத்தை இறைவனுக்கு அடிமையாக்கி ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கு ஆத்ம சக்தியும் சிவ தரிசனமும் கிடைக்கணும் என்பது உன்னுடைய எண்ணம். உண்மையா இல்லையா? அதை உனக்கு நான் தந்தேன். வேற என்னப்பா வேணும்? இந்த வருஷத்துல அவனுக்கு கல்யாணம் நடக்கும். அதுல நீ வெற்றி அடைந்து என்னை ஆனந்தவுடன் சந்திப்பாய். அந்த வீடு உனக்கு வேண்டாம் என்பது என் கருத்து. நீ இருந்தா நான் வரமாட்டேன் அந்த வீட்டுக்கு. இந்த அப்படி வேற புனிதமான இல்லத்தில் ஆனந்தமாக இருப்பாய். நினைத்ததெல்லாம் நடக்கும். வெற்றி அடைவாயப்பா. மனதால் பார்க்கலாமே. வாழ்க. செல்லக்குட்டி ஓடியா வாமா. உனக்கு கேரளாவ தாத்தாவுக்கு கை கொடுறா. வெற்றி வேல். ஆனந்தமடையுங்கள். வாழ்க. புண்ணியம் உண்டு. காலம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன்
நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், நீ ஒருவனை நம்பி வந்தாயா, இல்லை இறைவனை நம்பி வந்தாயா? யார நம்பி வந்த நீ? கால் ஒன்று. தாயாரை தந்தை மறந்தாலும் ராஜாங்க என்ன வேணும்? நல்ல நீ புரிஞ்சுக்கணும், உன்னுடைய கற்றோட வியாபார ஸ்தாபனங்கள் அத்தனைக்கும் மாந்திரிகத்தால கட்டு நடந்திருக்கு. அதனால போட்ட முதல்ல எடுக்க முடியாம பொறாமையால பணமெல்லாம் இழந்து கடன்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். இது சம்பந்தமாக கழுத்து, முதுகு போன்ற வலிகளும் உறக்க முடியாத துயரங்களும் உள்ளத்துல இருக்கு. இப்ப மீண்டும் மீண்டும் கடன் தான் வாங்கணுங்கிற நிலைமையில இருக்கிற. இதை மாத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் நொட்டு வா. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. யூடியூப்காரர் சொல்றாரு, எல்லாரும் உட்காருங்க. இந்தா வருமானம் பெருகும், வியாபாரம் விருத்தியாகும். முப்பது நாள் பொறுமையாயிரு, அவனை ஜெயிச்சு தரேன். போயிட்டு வாமா, காலில் வந்துட்டு வா. மகாசக்தியாக இரு மகளே, மகாசக்தியாக இரு. வாழ்க. கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, நீயே கதியென இருக்கும் என்னை கண்பாரம்மா. அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. என்னம்மா வீட்டு பக்கத்துல தேவி சேத்திரம் இருக்கா? வாராளே, அதான் அந்த பாட்டை பாடினேன். உன் கடன்களை தீர்த்து பிள்ளைகளை ஐஸ்வர்யமாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. யாருக்காக கூப்பிடுற சாமியே? என்ன தொழில்? கண்ண முடிக்கா. இந்தா நீ என்னைய நினைச்சு தொடங்கு, வியாபாரம் வந்து குவியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கிருந்தாலும் நான் வந்து உனக்கு காட்சி தருவேன். சந்தோஷமா. கர்பதாமிக்கு சாமி, என் பணமெல்லாம் நஷ்டமாகி வேதனைப்பட்டு விட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். நீதானப்பா? மென்மையானவன் உலகில் மென்மையானவன், அம்மையானவன் எனக்கு அப்பனானவன். ஆறாம் விழா மகாவிஷ்ணு சேத்திரம் நீங்கள் போயிருக்கிறீங்களா? போகணும்னு நினைச்சேடா? அங்க போய் அன்னபோஜனம் பண்ணணும்னு நினைச்சேடா? ஏன் அது நடத்தவில்லை? சூழ்நிலைகள் வாய்க்கவில்லை. கால் வந்துட்டு வாங்கோ. நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் நான் வருவேன். புரியுதே? பேட்டைக்கு வர மாட்டேனா? ஏழாம் இடத்தில் ஜபா இருக்கிறார். வாங்க. 3 ஆண்டு காலங்களாக நீங்க நடத்துகிற தொழிலில் நஷ்டமும் மனவேதனைகளும், உங்களை ஏமாற்றி சில பணங்கள் நீங்கள் வேதனைப்பட்டது உண்டு. உண்மையா? நீதிமன்றம் செல்லக்கூடிய சில சூழ்நிலைகளையும் சந்திக்கிற நேரங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது.
அதிலே உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலைகளை நான் தருவேன். வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? கடனை தீர்த்து தரணும்னு சொல்லிட்டேன். இந்தா புண்ணியம் அடைவாய். 3 மாதத்துல உனக்கு பணம் கிடைக்கும். வெற்றி அடைவாய். ஹரி ஓம் நமோ நாராயணா. என்ன படிக்கிறாள்? கண்ணமுடே டாக்டராக என்ன பார்ப்பாய். வா. என்னடா படிக்கிறே? வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் செய்வேன். சந்தோஷமா. கர்மசாமிக்கு என்ன போலீஸுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அப்படியா? என்ன பிஸ்னஸ் அது? டைல்ஸ். கண்ண முடிக்காங்க. நீங்க வச்சிருக்கிற இடத்தையே இப்போ மாத்தணுங்கிற நிலைமை இருக்கு. 3 ஆண்டு காலங்களாக அந்த இடம் சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகளும், சரியாக நிறைய இடங்களுக்கு வாங்கிட்டு சரக்கு கொடுக்க முடியாத தடைகளும் ஏற்பட்டு பல வில்லங்கம் சம்பத்தியத்தை நீங்க செய்தீர்கள். இப்போதைக்கு அந்த தொழில் இருக்கக்கூடிய முடக்கத்தை தீர்த்து தரணும். புரியுதா? அதை ஜெயிச்சு தரேன். ஆனா பல லட்சங்கள் அதுல நஷ்டமாயிடுது. அதை மீட்டு தருகிற வழி வாரேன். ஆனா ஒருவரால் ஒரு போலீஸ் வழக்கு விசாரணை ஏற்படும் என்பது உண்மை. அதுல பாதிக்காமல் காப்பாத்தி தருகிறேன். கால் வந்துட்டு வரலாம். உத்தரவு வாங்கினவங்க ஊருக்கு போக கூடாது. திருப்பூர்காரங்க நாளை கழிச்சு போக்கா. உங்களுக்கு நார் கோயிலா? இந்த கேரளாவில் நினைச்சு என்கிட்ட வந்து நிற்கிறேன். கச்சக்கா பச்சக்கா போ போயில. உன்னை சொல்ல தெரியாதா எனக்கு? வீடு பக்கத்துல வா. வாயா. கண்ண மூடுறா தம்பி. சிம்மம் விருச்சிக மாதத்துக்குள்ள அந்த வீடை வித்து தாரேன். நல்லா பணம் கிடைக்கும். தைரியமாக இரு. என்ன யாருக்கு விடால உதவு, பொம்பளைகளுக்கு உதவாதுடா. மாட்டிக்கிடுவே. போயிட்டு வா. கால் வந்துட்டு வரலாம். அவர் ஒய்ப்பு இருக்கிறதுக்கு வராரு. என்னடா முடியலாம் ரொம்ப வளர்த்துருக்க? என்ன முடி வளர்த்துருக்க ரொம்ப? இந்த கோயிலுக்கு இப்ப என்னப்பா வேணும் உங்களுக்கு? இவனை சாமியாட வைக்கணுமா? இப்பதான் சாமி அவனுக்கு வருதுல. ஊருக்காரங்க ஏத்துக்கிட மாட்டேங்காங்க. அவங்கள சரி பண்ணி தரணும். ஆனா வகைப்படி இவனுக்கு வரத இடம் தரதானே, அதுல எந்த குறையும் இல்லையே. இனிமேல் இவனை சாமி என்று ஏற்றுக்கொள்ளும். ஆனா ஒரே ஒரு விஷயம், இரவில் சாமி வேட்டைக்கு போகணும், அங்க போகணும்னு ஒரு சில விஷயம் இருக்கு. அதுக்கு இவன் எப்படி போவான்? அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? கால் வந்துட்டு வாங்க. ஏன் தெரியலடா? ஒண்ணு போல குறவு படுங்க பாப்பா. நீ நினைக்கிற கருப்புசாமி உனக்கு துணை கொடுப்பார். என் ஆசையை பெற்றாய், ஆனந்தம் அடைவாய். இந்தா காசு பணத்தோட சொத்து சுகத்தோட நல்லா இருங்க. கோர்ட்ல ஒரு கேஸ் வரக்கூடிய நிலைமை இருக்குப்பா. அதை நான் வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்துடுறேன். அப்படியே இந்தா இந்த கனிய நீ வச்சு கும்பிடணும். தொலைச்சிட்டனா அடுத்த வாரம் கிடைக்காதுட. இது மகளே, எல்லா வேதனையும் தீர்த்து தாரேன். நல்லா இருங்க மக்களே, ஆனந்தம் அடைங்க. ராம்நாட்டு பகுதியா நீங்க? குழந்தையை பத்தி கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? வாங்க.
பௌர்ணமி இருக்கலாம். கேள்விப்பட்டேன். கோவியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா என்னம்மா வேணும்? என்ன வேணும்? வந்த அழுதா எப்படி சொல்லு? என்ன வேணும் பரா? மடிப்பிச்சை வேணும்னு கேட்குறான். ஸ்ரீமன் பெருமாள் கோயில் எங்கேயாவது இருக்கா உங்க வீட்டு பக்கத்துல? கிருஷ்ணாவதாரத்துல அந்த கோயில் இருக்கா? சரி, ரெண்டு பேரும் ஒன்று போல காலில் வந்துட்டு வாங்க. மாபாரதத்தின் கண்ணா கண்ணா கண்ணா, மாபாரதத்தின் கண்ணா மாய கலையில் மன்னா. வாங்க, ஆம்பளை பையன் கொடுக்கும்படி உத்தரவாயிடுது. ஆனா அவருக்கு பேரு ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? ஸ்ரீகிருஷ்ணன். கிருஷ்ணான்னு பேர் வச்சா சேட்டை ரொம்ப பண்ணுவான். ஸ்ரீகிருஷ்ணன் என்று பேர் வைத்தால் ஞானத்தையும் அறிவையும் இந்த உலகுக்கே போதிப்பான். அப்படி பிறக்கிற பையன் கல்வித்துறையில ஒரு தலைமை அதிகாரியாக விளங்குவான். போய் டைரியில் எழுதி வச்சுக்கா, அதுதான் பிறப்பு. கால் வந்துட்டுவாங்க. வருக. தெய்வ சக்தியால் தோன்றும் மருத்துவத்தை பற்றி என்னிடம் கேள்வி கேட்கக்கூடாது. வெற்றி உண்டு. நான் குழந்தைக்கு தான் கூப்பிட்டுருக்கேன், வேலைக்கு அடுத்து கூப்பிடுறேன். நல்லா இருங்க. வெற்றி உண்டுமா? நல்லா கர்மசாமிக்கு சொத்து இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள் யார்ப்பா? இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாமா. யாரு? வரலாம். என்ன வேண்டும்? என்னம்மா? அந்த பிரச்சனைக்கு ரெண்டு பேர்கள் காரணம். அதிலும் உனக்கு உரிமை பெற்ற ஆடவர்களே காரணம், ஆம்பளைங்களே காரணம். உன்னை எப்படியாவது இந்த எல்லையிலிருந்து வெளியேற்றணும்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறாங்கோ. அந்த மனநிலைகளை மாற்றி உன் உரிமைகளை வாங்கி தந்தால் போதும்ல. பக்கத்துல வா. நோய் இல்லை, காப்பாத்தி தரேன். இந்தா, இனி வராது, போயிட்டு வா. கர்மசாமிக்கு நான் தொழில் சம்பந்தமாக நிறைய பணத்தை விட்டுட்டேன், அதுக்கு எனக்கு செட் பண்ணி தரணும்னு கேட்டிருந்தோம். இந்தா பட்டா கிடைச்சாச்சு, வெற்றி உண்டு, போயிட்டு வா. இந்த அதுக்கு பணம் நன்னாரு. என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு வரலாம். ஏன்டா கவலைப்படுற? ராம்நாட்டு பகுதியா? சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி எங்கடா இருக்காரு? 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில போட்டியும் அவசியமில்லாமல் கம்ப்ளைண்ட்டுகளும் ஏற்பட்டு வீட்டுக்குள்ள மன அழுத்தமும் கூடி பணத்தையும் இழந்து நிம்மதியும் இழந்து அடுத்த தொழில் பார்க்கக்கூடிய வலிமையும் இழந்து வேதனைப்பட்டு இருக்கிறாய். உண்மை இல்லையா? கால் வந்துட்டு வரலாம்.
சங்கத்தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள். இப்போ அடுத்த ஆர்டர்கள் வருவதிலையும் சில குழப்பம், வந்ததை செய்ய முடியாத பல தடங்கள். இதுக்கெல்லாம் கருப்பசாமி எனக்கு பணம் கிடைக்கணும், இந்த தொழிலெல்லாம் மீண்டும் நிமிர்ந்து நிற்கணும், அந்த புகழை எனக்கு தரணும்னு கேட்கிறேன். வெற்றியாக்கி தந்தா போதும்ல, வெற்றி மாலை கொடுப்பான். இதோ என் கழுத்துல எடுக்க அதுதான், அதே மாலை தான். கூப்பிடு கருப்பசாமிய. இந்தா தொழில் ஓங்கும், செல்வங்கள் எல்லா கேசையும் அடிச்சு தருவேன், தைரியமா இரு. உடனே அங்க செல்ல குட்டிகள்லாம் இந்தா காவல்துறை அதிகாரியா ஆகுவாண்டா, அருமையா படிச்சுக்காங்க. இந்தாமா ஓயாம மனநிலைகள் சரியில்லாம வேதனைப்படுற, அதெல்லாம் தீரும். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கு. வண்டி நல்ல ஓட்டு. கருப்பசாமிக்கு வீடு சம்பந்தமான மன அழுத்தம் தாங்க முடியலையே. உன் பேர் என்னப்பா? சட்டை அட்ட. ரெண்டு முண்டாட்டி யாருக்குடா குடும்பத்துல? ஏண்டா அப்படி முடிச்சாரு? அவங்களுக்குள்ள ஒரு மனநிலைகள் தோன்றிடுது, முடிச்சு விட்டார். காலில் வந்துட்டு வா, உனக்கு அப்படி தோன்றுமாடா? இதுவரை தோணல, நாளைக்கு தோணுனா உங்கள்கிட்ட கேட்டுட்டு செய்கிறேன் அப்படி சொல்லுதியா? உன்னுடைய வீடு சம்பந்தமாக மன வருத்தமும் பிரத்தியார இடைஞ்சலும் நடக்கும். உண்மை இல்லையா? அதை உனக்கு செம்மையாக்கி தந்துருந்தேன். வேற என்ன வேண்டும்? கண்ண முடிக்கா கருப்பசாமி, எங்கேயாவது போய் மண்ண மண்ண தோன்றுனிய? எதுக்கு? இந்தா ஓகே பண்ணி வா, வெற்றியாக்கி தரேன். பணம் கிடைக்கும், தொழில் இருந்தாச்சு, சந்தோஷமா ஓடு. அடுத்து பேசுவோம், உட்காரலாம். என்னப்பா வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட சொல்லிச்சு. என்ன வேணும்? ஒரு பிள்ளை உன்னுடைய மனதை கேட்காம குழப்பம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஒரு பெண்ணடியாருடைய உடல்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும். உன்னுடைய காத்து பணங்கள் விரயமாகி இப்போ கஷ்டத்துல நிலைமையில இருக்கும். அடுத்த வருமானத்துக்குரிய விஷயத்துல உன் உள்ளம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும். சொந்த பந்தங்கள் ஏதோ செஞ்சிருக்கிறாங்கிற ஒரு கற்பனை உன் உள்ளத்துல இருக்கு. அப்படி செய்யலைங்கிறது உண்மையா போச்சு. காலில் வந்துட்டு வரலாம். எந்த ஊரு? இந்தாப்பா குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன், பண கஷ்டம் இல்லாம வாழ வைக்க. வெற்றி சென்று வா மகனே, வென்று வா. இந்தா வந்ததுக்கு விபூதி வாங்கிட்டு போ பார்ப்போம். இப்படி உன் எண்ணத்தின் போல் வீட்டுக்காரர் அமைவார். புரிச்சுக்கோ. இந்தா நல்லா இருமா. கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு. சரி, அப்படியா? தொண்டைமான் புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாடா தம்பி. தொண்டைமான் புதுக்கோட்டை. தாய்க்கொரு பணி நேர்ந்தால் மகற்கில்லையோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக செய்கிற தொழிலில் போட்டி பொறாமையால் மனவேதனையும் பண நஷ்டமும் வீட்டுக்குள்ள இழப்புகளும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாப்பா? இவைகளெல்லாம் மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? உன் பையனை படிக்க வச்சு ஐஸ்வர்யமா அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன். நடக்கும், சந்தோஷமா இருக்கு. கர்மதாமிக்கு தெய்வ ஞானத்தை பற்றி கேட்க வந்தது யாரு?
சங்கீத சௌபாகியமே. காலுண்டு அப்ப பௌர்ணமி பௌர்ணமி நம்ம வீடு தானே எழுந்திருந்தா என்னப்பா தெய்வ ஞானம்? யார் அந்த சாமி? அப்படியா வரணுமா அந்த சாமி? கண்ண மூடி உட்காருங்க பார்ப்போம். வருவது உண்மைடா, ஆனா வாக்கு சொல்ல மாட்டேன்னு குழப்பம் வருதடா உனக்கு. அது கொஞ்ச நாள் உடம்புல இருந்து ஆடும். விழா காலங்களிலே விபூதி அள்ளி கொடுத்தால் அது நடக்கும். ஆனா வாக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் இல்லையப்பா இப்பொழுது. இப்போதைக்கு இல்லை, காலம் கடந்து தானாக வரும். காலம் சொல்லலாம். படைத்தவன் மேல் பழியும் இல்லை. வரலாம். வேற என்னடா வேணும்? இப்பவுமே அருள்வாக்கை பெற்று மக்களுக்கு சொல்லலாம்ங்கிற ஆசை உன் உள்ளத்துல இருக்கா? கோயில் எங்க கட்டியிருக்கிய? ஊர் கோயிலா சொந்த கோயிலா? நீ வளர்ந்து வரும் பொழுது உன்னை வெளியடிச்சு பத்திருவாங்க. அப்ப என்ன செய்வ? என்னங்க என்ன தேங்காய் எண்ணெய் புளியங்கொட்டை எண்ணெய் இன்னொரு தடவை கால் விட்டுருவான். வா, என்னைய பிரார்த்தனை பண்ணிக்கா, உன் எண்ணங்கள் நிறைவேறும். வெற்றி அடைவாயப்பா. பக்கத்துல வா. கொஞ்சம் குடும்பம் கடன்பட்டு மன வருத்தம் அடைஞ்சிருக்கு, அதை தீர்த்து தெளிவு பண்ணி தாரேன். உன்னுடைய தெய்வீக வழி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குடும்பம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு இவள் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டாள். அதனால இவளுக்கு ஹார்ட் பீட் கூடுதலாகி அப்பப்போ தொண்டையும் நெஞ்சும் படபட போந்துக்கிட்டு, அதை சரியாக்கி செம்மையாக்கி தாரேன். நம்ம இஷ்டப்படி வாழ்க்கை அமைய வேண்டும்ங்கிற பிரார்த்தனையும் ஏக்கமும் அவ உள்ளத்துக்குள்ள நிறைய, அதை செம்மைப்படுத்தித்தாங்க. நல்லா ஓடியா நல்லா. அதே புதுக்கோட்டை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? கால் வெட்டுவ. வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? உடம்பு யாருக்கு திருமணம்? நடக்குமா? இந்த ஆண்டு அந்த திருமணத்தை நடத்தி தரேன். ஐப்பதிக்கு பிறகு நல்லா நடக்கும். தலைக்கு மேல திருநாகம் குடியிருக்கு, சர்ப்பதோஷத்தை நீக்கி வெற்றியாக்கி தரேன். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னைய வந்து பார். பக்கத்துல வா, கண்ணை மூடி பார்க்கட்டும்னா அவளை மனம் குழம்பி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவளை சரியாக்கி தரேன். இந்த விபூதியை கொண்டு கொடு, நல்லாயிடுவா, புண்ணியமடைவாய். வாழ்க்கை சென்னை மாநகர் மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ், தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. நான் ஒரு குருவை தேடி பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறேன். அதுல ஒரு பெண் முக்கியமான சாமியாடியாக இருக்கிறாள். அவளை நான் சந்திக்க வேண்டும் என்று ஒருவன் கேட்டு வந்திருக்கிறார். நீங்க எல்லாம் அமைதியா இல்லைன்னா என்னால சொல்ல முடியாது. கேட்டீங்களா? நல்லா அமைதியா இருங்கோ, அதான் நல்லது. 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. என்ன மேடம் உங்க பாட்டு பண்ண அதுக்கு மேடமா? இப்ப அந்த அம்மாவை போய் பார்க்கணுமா? அன்னைக்கு போன கிடைச்சுதா?